ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல இந்த கவின் வந்து வசமா மாட்டணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா கவின் வந்து நம்ம போலீஸ் கையில மாட்டிட்டாங்கன்னா நம்ம மல்லி விஜய் கையில கண்டிப்பா வந்து இந்த குற்றவாளி யாரு, உண்மையாகவே வந்து இந்த சுடர் வந்து உயிரோடு இருக்காளா, அது இல்ல உண்மையால இறந்துட்டாளா, யாரு கொன்றது அப்படின்ற எல்லா நியூஸும் வந்து வந்துடும். கண்டிப்பா தெரிஞ்சிடும். அந்த கவின் வந்து வசமா மாட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த கவின் வந்து ராஜேஸ்வரியை தேடி அந்த ராஜேஸ்வரி கிட்ட ஒரு பார்சலை கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டு முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த கவினும் அங்கே தான் இருக்காங்க. அங்க இருந்துதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே தெரியுது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரியும் அந்த தூக்கத்துல எழுந்து வந்து அந்த பார்சலை எடுக்கிறதுக்கு வராங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இப்ப மல்லியோட தங்கச்சி ஒரு பக்கம், அவன் ஃப்ரெண்ட் அவளோட லவர் பாத்தீங்கன்னா நகையை எடுத்துட்டு வர சொல்லி அந்த அதுக்கான டூப்ளிகேட் நகையும் ரெடி பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு வந்து தூண்டி விட்டுருக்காங்க. அதை வந்து நகையை நான் வந்து கீழே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு இறங்கி வராங்க. ஆனா வந்து அந்த நகையை எடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு பாக்குறாங்க. அந்த சமயத்துல தாங்க ராஜேஸ்வரிக்கு அந்த பார்சல் வந்திருக்கா. இவங்களும் கீழே இருக்காங்க இல்லையா? ரெண்டு பேரும் சந்திச்சுக்குன்னா கண்டிப்பா சந்தேகம் வரும். இந்த இடத்துல சந்தேகம் வரும்னா அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரிக்கு என்ன பார்சல் அப்படின்றதும் ஒரு சந்தேகம் தான். இந்த கவின் வந்து எதுக்காக அந்த பார்சலை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கவினை தேடிதான் எல்லாருமே இப்ப இருக்காங்க. அதனால இந்த கவின் வந்து கண்டிப்பா வந்து நம்ம மல்லியோட கண்ணுக்கு வந்து தென்படுறாங்க. அந்த சமயத்துல நம்ம மல்லி வந்து கவினை பார்த்துட்டு வெளியில மேலதானே இருக்காங்க, மாடி மேலத்தானே இருக்காங்க. கண்டிப்பா அங்க இருந்து பார்த்தா அந்த கவின் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுறாங்க. அதனால வந்து மல்லி வந்து கவினை வந்து பார்த்துட்டு இறங்கி வேகமா வராங்க. வேகமா வந்து பிடிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து வந்து தப்பிக்க போறாங்க. ஆனா வந்து இந்த கவின் இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்றது தெரிய வந்துச்சுன்னா இந்த தீபிகாவும் விட மாட்டாங்க, நம்ம மல்லி விஜயும் விட மாட்டாங்க. விஜய் அதுக்கான ஸ்பெஷல் வந்து போலீஸவே அவங்க வந்து பேசி வச்சிருக்காங்க. இந்த கவினோட போன் நம்பர் மட்டும் ஆனா போதும், அவனோட கதையை முடிச்சிடலாம், அவனை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து கவின் எந்த போன்ல இருந்து ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணிருக்கணும், கண்டிப்பா வந்து அவனோட போன் தான் கால் பண்ணாங்க. கண்டிப்பா அந்த போனை வச்சு அந்த கவினை வந்து மடக்கி பிடிக்க போறாங்க. அதுதான் உறுதியானது. ஆனா வந்து இந்த கவின் வந்து வசமா மாட்டேனா உண்மையான குற்றவாளி மல்லி இல்லை அப்படின்றது ரொம்ப நல்லாவே தீபிகாவுக்கு தெரிய வரும். இப்ப தீபிகா வந்து நம்ம வெண்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா? அந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த தீபிகா வந்து அதுக்காக நம்ம மல்லி கையில மன்னிப்பு கேட்க போறாங்க. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.